சென்னையில் பட்டப்பகலில் அண்ணா சாலை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவல்லிக்கேணியில் காங்கிரஸ் பிரமுகர் அப்பாஸ் படுகொலைக்கு பழிக்கு பழியாக இந்த தாக்குதல் நடந்தது. உண்மையா? என்னன்னாச்சு? ஆட்டோல என்ன வெடிச்சது? அண்ணா என்ன வெடிச்சது? என்ன வெடிச்சது? நீங்க ஆட்டோ டிரைவரா? என்னாச்சு? யார் இருந்தது? சென்னையின் மைய பகுதியான அண்ணா சாலையில் வியாழன் பிற்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டவுடன் எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளது ஒரு கும்பல். அப்போதுதான் வெடிகுண்டும் வீசப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? என்ன காரணமா? யாருமா பண்ணது? எதுக்காக பண்ணிருப்பாங்க? அவர் வந்து எங்க வீட்டுக்கு சாவ வச்சா சார். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டசேகர் வைஃப். சரிங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் சாவ வச்சா சார். சரிங்கம்மா. எங்க பசங்க எல்லாம் வந்து எங்க பெரிய பையன் ஐடில ஒர்க் பண்றான். சரிங்கம்மா. எங்க சின்ன பையன் இப்பதான் +2 முடிச்சிட்டு இருக்கான். சரிங்கம்மா. இப்போ அவனை சாவடிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்றாங்க. நானும் எல்லாம் கூடவே இருக்கிறேன். அம்மா புள்ள கூட எல்லாம் வேற யார் பண்ண? நீங்க ஆட்டோல வரும்போது உங்க மேல என்ன வீசுனாங்க? பாம் தூக்கி வீசுறாங்க சார். வெடியில சார். நான் தூக்கி போட சார் அவங்க மேல. அவங்க வெடியில சார். நான் கட்சியில இருக்கிறேன் சார். ஏடிஎம்கேல பகுதி இணை செயலாளர் இருக்கேன் சார். திருவல்லிக்கேணி பகுதி இணை செயலாளர். இப்போ எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் ட்ரிபிள்கேல இருந்து எங்க வீட்டுக்கு கோட் அட்டெண்ட் பண்ண வந்தேன் சார். நீங்க சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவர் தோட்டம் சேகர். இவரது 3வது மனைவி வழக்கறிஞர் மலர். இவர் திருவல்லிக்கேணி அதிமுக இணை செயலாளராக இருந்து வருகிறார். சேகர் மலர் தம்பதியின் மகன் 22 வயதான அழகுராஜா. இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ளார். சென்னையில் பல காவல் நிலையங்களில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. மலரும் அழகுராஜும் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்னை ரிச்சி தெரு அருகே உள்ள டேம் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடன் அழகுராஜாவின் நண்பர்களான மணிகண்டன், விஜயகுமார் ஆகியோர் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் உடன் சென்று கொண்டிருந்தனர். கேசினோ தியேட்டர் முன்பு சென்றபோது அவர்களை இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் வழிமறித்துள்ளது. அந்த கும்பல் அழகுராஜாவை அரிவாளால் சரமாரியாக வெட்ட முயன்றது. அதில் அழகுராஜாவின் தலையில் சில வெட்டுக்கள் விழுந்தன. மலரின் தோள்பட்டையிலும் வெட்டுக்கள் விழுந்துள்ளன. சுதாரித்துக் கொண்ட அழகுராஜா தனது இருசக்கர வாகனத்தில் பையில் வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்து எதிரிகள் மீது வீசி உள்ளார். அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோவின் சக்கரம் அருகே குண்டு விழுந்து வெடித்துள்ளது. ஆட்டோவில் பயணித்த பயணிகளின் காதுகள் பாதிக்கப்பட்டன. ஆட்டோ ஓட்டிட்டு வந்தேன். சவுண்டு கேட்டது அவ்வளோதான் சார். அவ்வளோதான், வேற எதுவுமே நானும் பார்க்கல. ஓகே. ஆட்டோக்குள்ள யார் இருந்தாங்க? கஸ்டமர் தான் இருக்காரு. எத்தனை நம்பர் தனியா வந்தாங்களா இல்ல எப்படி மொத்தமா வந்தாங்களா? நான் அதெல்லாம் பார்க்கல சார். எனக்கு தெரியாது. எங்க இருந்து சவாரி ஏத்திட்டு வந்தீங்க? நான் ரிட்டையர்ல இருந்து வந்துருக்கேன். எங்க போக சொன்னாங்க உங்களை? இங்கே தான் ரேடியோ மார்க்கெட். அவங்க கூட வந்தது யாருன்னு தெரியுங்களா? இருக்காங்க. இங்க கிட்ட வரும்போது யாரோ தூக்கி போட்ட மாதிரி பாம்பு போட்ட மாதிரி அது உருண்டு வந்து அந்த டயர் கீழே வந்து வெடிச்சுது டமால்னு. அது டயர் கிட்டே உட்காந்ததுனால காது சுத்தமா கேட்காம இருக்கு. தலை வலிக்குது. இந்த காது ஒன்றும் ஆகல. இந்த காது ஃப்ரீயா இருந்ததுல டம்மன் சத்தம் கேட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டிரைவர் அண்ணா வந்தாங்க. சரிம்மா. வண்டி டிவி ரிப்பேர் ஆச்சு, மவுண்ட் ரெடி பண்ண வந்தோம். திருவல்லிக்கேணில அந்த ஏடிஎம்கேல ஒரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தகவல் அறிந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் தப்பி ஓடிய ஷேக், அப்பு ஆகிய 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அதில்
அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. சென்னை ஐசவுஸ் காங்கிரஸ் பகுதி செயலாளராக இருந்தவர் அப்பாஸ். 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி இரவு இம்ரான் கும்பலை சேர்ந்த ஆட்கள் அவரை வெட்டி படுகொலை செய்தனர். அப்பாஸ் நடமாட்டம் பற்றி இம்ரான் கும்பலுக்கு தகவல் அளித்தவர் அழகு ராஜா. அவரும் இம்ரான் உள்ளிட்ட சிலரும் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர். அப்பாஸின் உறவினர் ஷேக் என்பவர் அப்பாஸ் கொலைக்கு காரணமானவர்களை தீர்த்து கட்ட திட்டமிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் திருவல்லிக்கேணி ஐசவுஸ் பகுதியில் சென்று கொண்டிருந்த அழகுராஜா மீது ஷேக் கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. அதில் அழகுராஜா தப்பிவிட்டார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்த அழகுராஜா எங்கு வெளியில் சென்றாலும் ஒரு பையில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டார். வியாழனன்று நீதிமன்றத்தில் ஆஜராக சென்ற போதும் நாட்டு வெடிகுண்டுகளுடன் சென்றுள்ளார் அழகுராஜா. அப்போதுதான் ஷேக் கும்பல் அவரை வழிமறித்து தாக்க அவர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக நாட்டு வெடிகுண்டை வீசியுள்ளார் அழகுராஜா. அரிவாளால் வெட்டப்பட்ட அழகுராஜா அருகில் உள்ள திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகுந்து தஞ்சமடைந்தார். போலீசார் அவரையும் அவரது தாய் மலரையும் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். வெடிகுண்டு வீசியதாக மணிகண்டனையும் விஜயகுமாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் இந்த தாக்குதலுக்கு மயிலாப்பூரை சேர்ந்த ரவுடி சின்ன சிவகுமார் என்பவர்தான் காரணம் என அழகுராஜாவின் தாய் மலர் தெரிவித்துள்ளார். என்ன காரணமா யாருமா பண்ணது? மயிலாப்பூர் சிவகுமார் சார். எதுக்காக பண்ணிருப்பாங்க? அவர் எங்க வீட்டுக்கு சா வச்சா சார். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தோட்டசேகர் வைப்பு. கைது செய்யப்பட்ட ஷேக் மற்றும் அப்புவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் பட்டப்பகலில் அண்ணா சாலை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.